ஹலோ டிஎஸ், வெள்ளிக்கிழமையோட நிலவாசல் அலங்காரம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அருகால் வாசிப்பிடி சொல்லுவாங்க, அதை நல்லா கழுவிட்டுட்டு மஞ்சள் போட்டு நல்லா பூசிட்டு நல்லா திக்காக அழகாக பூசிட்டு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா மங்களகரமாக இருக்கணும். என்ட்ரன்ஸில் யாராச்சும் உள்ளே வரும்போது பார்த்திங்கனாக்கா வாசிப்பிடியை தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சின்ன வாசிப்பிடியாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் பட் வாசிப்பிடியை மட்டும் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும். அப்போது லக்ஷ்மி உள்ளே வர வாய்ப்பு இருக்குது சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம், லக்ஷ்மி உள்ளே வரும்ன்றதுனால. இப்போ பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் காலையில் எந்திரிச்ச உடனேயே மெயினாக பார்த்திங்கன்னா மெயின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வாசிப்பிடியில் எப்பயுமே நான் கோலத்தை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மறு வேலையே பார்ப்பேன் ஆச்சுங்களா. ஃபஸ்ட் குங்குமம் வச்சுட்டு நல்லா அழகான குங்குமம் நல்லா என்னோட மஞ்சள் போட்டுட்டு குங்குமம் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச கோலம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போடுவாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கோலங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிலவாசலோட கோலங்களை பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி போடுவீங்கன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போது இந்த 2 பூவுக்கும் அடுத்தது ஸ்டாருக்கும் ஏதோ ரோஸு எது நம்மளுக்கு பிடிச்ச கலரு நம்ம அதுக்கு டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒன்று பிங்க்கு ஒன்று க்ரீன், இது 2 கலர் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கணுன்னாலே பளிச்சுன்னு இருக்கணுனாலே ஒயிட்டு பிங்க்குனாலே நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஆக்சுவலி அந்த 2 கலர் மட்டும்தான் நான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
பட் இப்போ நான் போடுறது பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு பூக்கோலம் தான் போட்டுட்ருக்கேன். எல்லாருக்கும் ஆக்சுவலி தெரிஞ்ச கோலம் தான் இது. இருந்தாலும் வந்து நான் இதை போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஆக்சுவலி இது பூ மாதிரி தான் இருக்கும். பட் நானும் அதை டிசைன் பண்ணி ரவுண்டு பண்ணி கலர் கொடுத்துருக்கேன். ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே டிசைன் கொடுத்துட்ருக்கேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கோலம்னாலே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் கோலம்னா இன்ட்ரெஸ்ட்டாக போடுவேன். ஆக்சுவலி கோவிலாண்ட வீட்டாண்ட பட்டு எல்லாருமே நான் விரும்பி போடுறது கோலம்தான் ரொம்ப. அதனால் எனக்கு வந்து கோலங்கள்னால் ரொம்ப பிடிக்கும். மாலை நேரத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் காலை நேரத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு கோலம் தான் நான் போட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து வாசிப்படியில் வந்து எப்பயுமே கோலம் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ இதில் ஒரு டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மட்டும்தான் நான் கலர் கொடுக்க போகிறேன். கலர் கொடுத்துட்ருக்கேன். பிங்க்கு மட்டும் உள்ளே கொடுத்துட்டு மேலே க்ரீன் கொடுக்கலான் இருக்கேன். அவுட்லைனில் எதுவும் கலர் கொடுக்குற மாதிரி இல்லை. பாருங்கள். இப்போ இது கூடவே சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கலாம். ஃபைனலாக இந்த கோலத்தை அவுட்லைன் கலர் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் ஃபுல் வியூ எப்படி இருக்குன்ட்டு. ஃபைனலாக பூ வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு வாட்ச்.